அறிமுகம். நெட்டுக்குப்பம். சென்னையின் வடக்கு கடற்கரையை ஒட்டி அமைந்துள்ள நெட்டுக்குப்பம் மீனவ வாழ்க்கையின் சுவடுகளை சுமந்த ஒரு சிறப்பான கிராமமாகும். இங்கு வாழும் மக்கள் கடலை தங்களின் வாழ்க்கை துணைவனாக கருதி வாழ்கின்றனர். காற்றின் நறுமணம், அலைகளின் ஓசை, கரைகளில் இருக்கும் படகுகள் அனைத்தும் இந்த கிராமத்தின் தனித்துவத்தை வெளிப்படுத்துகின்றன. நகரின் புயல்வேக வாழ்க்கைக்கு மத்தியில் நெட்டுக்குப்பம் எளிய ஆனால் உறுதியான வாழ்வின் சின்னமாக விளங்குகிறது. சும்மா இருக்கும் போது வீட்டு சைடுல டைம்ல மீன் தேடி பிடிக்கிறது ஃபுல்லா வலை பொத்தர் பின்ற வேலை தான். மற்றபடி வேலை வலையே இல்லை, வேற தொழிலே இல்லை. நெட்டுக்குப்பத்தின் வரலாறு. நெட்டுக்குப்பம் நூற்றாண்டுகளாக மீன்பிடி வாழ்க்கைக்கே அடையாளமாக விளங்குகிறது. பழமையான கடல்சார் வழித்தடங்களில் அமைந்ததால் இங்கு மீனவர்கள் தங்கள் தலைமுறை வாழ்வாதாரத்தை தொடர்ந்து வளர்த்தனர். காலப்போக்கில் நகர வளர்ச்சி, தொழிற்சாலை விரிவாக்கம் ஆகியவை இந்த கிராமத்தின் இயல்பை மாற்றினாலும் மக்கள் தங்கள் கடல்சார் அடையாளத்தை இழக்கவில்லை. கடல் மீது கொண்டுள்ள உறுதி, நம்பிக்கை மற்றும் மீனவ மரபு இன்றும் அவர்களின் அன்றாட வாழ்வின் தூண்களாக திகழ்கிறது. எனக்கே தெரியாது. இது உப்பால இருந்த பிரிட்டிஷ்கார காலத்துல உப்பு வளர்ந்த பூமி. இது இந்த இடத்துல தான் உப்பு பாத்தியெல்லாம் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. இந்த கொசு தலாத்துல இருந்தா உப்பு, இந்த வடக்கு இந்த சீரி கோட்டா, இந்த இடத்துல சவுக்கு கட்டாலாம் இந்த ஆத்து கிணால தான் வரும். அந்த கிணாலெல்லாம் மூடி போச்சு. குப்பத்தை பற்றி எப்போ உருவாச்சு, இதோட வரலாறு எதுனா தெரியுமா? நாங்களாம் சின்ன பையங்க அப்போ. அந்த வரலாறுலாம் நமக்கு அவ்வளோ தெரியாது. ஏன்னா முன்கூட்டியே வாழ்ந்தவங்க, அது ஒரு சரித்திரம் கதை. நெட்டுக்குப்பம் இங்கே இல்லை அப்போ. தண்ணியில் இருக்குது. கடல் அரிப்பு வந்து 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 எல்லாம் மேற்கு வந்துட்டாங்க. இப்போ கூட ஆறு கடனை ஒன்றா கேட்டால் இங்கே யாரும் இருக்க முடியாது, ஓட வேண்டியது தான். அந்த மாதிரி தான் ஒரு காலத்தில் இருந்தாங்க. அதெல்லாம் இப்போ தண்ணி கடலாக இருக்குது. பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம். நெட்டுக்குப்பத்தில் மீனவர்களின் பாரம்பரியம் கடலின் மீது கொண்டுள்ள நம்பிக்கை, சமூக ஒற்றுமையுடன் வேரூன்றியுள்ளது. கடல் தேவியை வணங்கும் பண்டிகைகள், வண்ணமயமான கப்பல் அலங்காரங்கள் மற்றும் இசை, நடனம் ஆகியவை இங்குள்ள கலாச்சாரத்தை சிறப்பிக்கின்றன. திருமண விழாக்கள், ஊர் திருவிழாக்கள் கடல் மற்றும் சமூகத்தின் இணைப்பை வெளிப்படுத்துகின்றன. சின்னம்மன் சாம்பலாதேவி குலதெய்வம். அது போன வருஷம் மிக விமர்சனமா பண்ணாங்க. அது பொது பணம் இருக்கு, ஊர்ல பொது பணம்னு ஒண்ணு இருக்கு. அதுல தான் எடுத்து திருவிழா பண்ணுவாங்க. எத்தனை நாள் நடக்கும் திருவிழா? 3 நாள் தான். 3 நாள், சனி ஞாயிறு திங்கள். ஊர் குலதெய்வம். இதுக்கு நாங்கள் ஊரில் சந்தான்றதை வசூல் மாரியை பண்ணி வருஷத்துக்கு ஒரு வெட்டியா இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு வெட்டியா மீன் அதிகமாக கிடைச்சிதுன்னா அதை வச்சு என்ன செஞ்சு சந்தா மாரியே வசூல் பண்ணி ஊர் மறியல் பண்ணி 4 நாள் 5 நாள் 2 நாள் அம்மனை ஊர் ஃபுல்லாக சுற்றி அலங்கரிச்சு வரோம். மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு சுற்றி அலங்கரிச்சு 2 நாள். அந்த 2 நாள் முடிஞ்சிட்டு வருது. அதுக்கடுத்து கச்சேரி அதில் வைப்போம். கச்சேரி, டான்ஸு, கச்சேரி இதெல்லாம் பார்த்துட்டு ஊர் மக்கள் நிகழ்ச்சி எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் தொழில் நீதியாக கடலுக்கு போவோம். இதுதான் வேலை நடக்குது. இப்போ அந்த திருவிழா கூட எங்களால் பண்ண முடியல. வருஷத்துக்கு ஒரு வெட்டி இந்த சித்திரை பௌர்ணமின்றதுக்கு ஊர் பொதுமக்கள்லாம் சேர்த்து வேல் குத்தின்னு அளவு குத்தி வேல் போகிறதா இப்போ ஐதீகமாக இருக்குது. மற்றபடி எதுவுமே இப்போ பண்ணுறதே இல்லை. மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டாடும் வழக்கம் ஒற்றுமையை அதிகரிக்கிறது. இன்றும் இக்கிராமத்தின் ஒவ்வொரு மூலையிலும் பாரம்பரியத்தின் சுவை தென்படும். மீன்பிடி மற்றும் வருமானம். மீன்பிடி நெட்டுக்குப்பம் மக்களின் முதன்மையான வாழ்வாதாரமாகும். அதிகாலையிலேயே படகுகளில் கடலுக்கு செல்லும் மீனவர்கள் அன்றைய தினம் மீன் சந்தையில் விற்பனை செய்து குடும்பத்திற்கான வருமானத்தை ஈட்டுகின்றனர். ஆல்ரெடியா நாங்க என்ன பண்ணுவோம், காலகாலமாக சொல்றேன். இப்ப நான் தசமி சொல்லுவார்ல, காலகாலமா நம்ம எங்க கிராமத்துல தான் மீன் எடுத்து நிற்போம். அப்புறம் இடையில என்ன ஆயிடுச்சுனாக்க காசிமேட்டுக்கு போக ஆரம்பிச்சோம். ஏன்னா இங்க 100 ரூபா போனா காசிமேட்டுக்கு போனா ஒரு 150 ரூபா போகுமே, அங்க போக ஆரம்பிச்சோம். சுறா, வாலை, கண்ணோங்கேணி மற்றும் நண்டு போன்ற பல்வேறு மீன்கள் அவர்களின் அன்றாட வருவாய் மூலங்களாகும். தொழிற்சாலை வளர்ச்சி மற்றும் மாசுபாடு காரணமாக மீன்பிடி சவால்களை எதிர்கொள்ளும் போதிலும் மக்கள் தங்கள் கடின உழைப்பால் வாழ்வை முன்னேற்றுகின்றனர். நிர்ணயிக்க முடியாது. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கிடைக்கும், ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கிடைக்கும், ஒரு நாளைக்கு 100 ரூபாய் 50 ரூபாய் சுத்தமாக கிடைக்காத நாளைக்கு கிடைக்காது. நஷ்டம். இங்க நெட்டுக்குப்பத்துல பிடிக்கிற மீனெல்லாம் எங்க விற்பீங்க?
அதாவது அதிகம் கிடைச்சதுன்னா ஆ. தண்டாயிரப்பட்டை காசிமேடு. அங்கே போனால் கொஞ்சம் நமக்கு கையில் காசு கொடுத்துருவாங்க, விலையும் கொஞ்சம் நல்ல மதிப்பாக கிடைக்கும். ம். இங்கே ஏரியாவில் இங்கேயும் ஏலம் இருக்குது. இது விட்டாக்கா நமக்கு கையில் காசு கிடைக்காது, விலை கம்மியாக போகும். பெரும்பாலும் இப்போ அங்கே தண்டாயிரப்பேட்டை தான் காசிமேடு. அங்கே தான் போய் நண்டு மீன் எல்லாத்தையும் விற்றுட்டு வந்துனே இருப்பாங்க. வேலை வாய்ப்புகள். நெட்டுக்குப்பத்தில் வேலை வாய்ப்புகள் மிக குறைவு. பெரும்பாலும் மக்கள் மீன்பிடி சார்ந்தே வாழ்கின்றனர். சிலர் அருகிலுள்ள தொழிற்சாலைகள், துறைமுகம் மற்றும் சந்தைகளில் கூலி தொழிலாளர்களாக பணிபுரிகின்றனர். இளைஞர்கள் கல்வி மூலம் வேறு துறைகளில் முன்னேற விரும்பினாலும் அதிக வாய்ப்பு இல்லாமை அவர்களின் முன்னேற்றத்திற்கு தடையாகிறது. அரசு மற்றும் தனியார் துறைகள் இணைந்து பயிற்சி மையங்கள் மற்றும் வேலைவாய்ப்பு திட்டங்களை கொண்டு வந்தால் இக்கிராமத்தின் இளைஞர்கள் முன்னேற வாய்ப்பு பெருகும். கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, எங்களுக்கு வந்து 450 வேலை ஒதுக்கிச்சு. ஆனா அப்படி இருந்தும் சரின்னு சொல்லிட்டு எல்லாம் அதை ஒட்டி கிராமத்துல பிரிச்சு கொடுத்துட்டு எங்களுக்கும் ஒரு 110 வேலை கொடுத்தாங்க. முன்னாடி இருந்த காலத்துல வந்து எங்களுக்கு பாத்தீங்கன்னா கடல் தொழில் செஞ்சுட்டு இருந்தோம். 6 இதுதான் எங்களுக்கு வாழ்வாதாரம். அதுல பாத்தீங்கன்னா வருமானத்தை தான் எங்க குடும்பமே போச்சு. எல்லாரும் படிக்க வச்சாங்க, நல்லா படிக்க வச்சாங்க. மொத்தம் இருக்க கிராமத்துக்குலாம் ஒரு 500 சில்லற வேலை பிரிச்சு கொடுத்து எங்க ஊருக்கு வந்து ஒரு 115 வேலை கிட்ட கொடுத்தாங்க. அது ஒரு 7 வேலை இல்லை. ஆனா இப்ப வந்து ஒரு பிளான்ட் கட்டும் போது இன்னைக்கு வந்து குறைஞ்சது 8 பிளான்ட் கட்டியிருக்காங்க. எங்களை ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. டெய்லியும் போவாங்க தொழிலுக்கு, கிடைக்கிறவங்களுக்கு கிடைக்கும், கிடைக்காதவங்களுக்கு கிடைக்காது. நிரந்தர போட முடியாது, இவ்வளோதான் கிடைக்கும், இவ்வளோதான் நிர்ணயிக்க முடியாது. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கிடைக்கும், ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கிடைக்கும், ஒரு நாளைக்கு 100 ரூபாய் 50 ரூபாய் சுத்தமாக கிடைக்காத நாளைக்கு கூட கிடைக்காது. நஷ்டம் குடும்பத்தை மேனேஜ் பண்ண முடியாது. வர ஓரளவு பண்ணின்னு போகிறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாம் ஒரு இடத்துல கான்ட்ராக்டுக்கு ஓடுறாங்க, வேலை செய்யறதுக்கு வருமானம் இல்லைன்னா ஏதாவது ஒன்று செய்து குடும்பத்தை ஓட்டிக்கிறாங்க. நெட்டுக்குப்பத்தில் கல்வி சமூக முன்னேற்றத்தின் முக்கிய சவாலாக உள்ளது. சிலர் அருகிலுள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயின்று வருகின்றனர். ஆனாலும் வறுமை, போக்குவரத்து சிக்கல்கள் மற்றும் பெற்றோரின் வேலை சார்ந்த சிரமங்கள் குழந்தைகளின் கல்வியை தடுமாறச் செய்கின்றன. பெண்களும் இளைஞர்களும் கல்வியில் முன்னேறும் போது அவர்களின் வாழ்க்கை திறன் மேம்படும். நல்ல பள்ளிகள், நூலகங்கள் மற்றும் தொழில் பயிற்சி மையங்கள் உருவாக்கும்படி நெட்டுக்குப்பம் கல்வி அறிவு பெற்ற சமூகமாக திகழ முடியும். படிப்பு அவங்க படிக்கிறாங்களா என்ன? இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லா குடும்பத்திலையும் படிக்க தான் வைக்கிறாங்க. நல்லபடியாக பசங்க நல்லபடியாக வரணும், ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், எல்லாம் நல்ல டிகிரி ஹோல்டர்ஸ்லாம் நல்லா படிக்க வைக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. படிப்புலாம் எங்கள் இடத்துல பரவாயில்ல, பணம் செலவு பண்ணி கஷ்டமோ நஷ்டமோ பசங்க நல்லா படிக்க வைக்கிறாங்க. லோக்கல் ஸ்கூல் எப்படின்னா எத்தனை பசங்க ஸ்கூல் இருக்கா? கவர்மெண்ட் ஸ்கூலு இருக்கு, அது நல்லபடியாக தான். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கா? இல்லை இல்லை, இது வந்து 5ஆம் கிளாஸ் தான் இருக்கு. அது மேலே படிக்கணும்னா அது இன்னொரு அதாவது இந்த இடத்துல இருக்குங்க ஆமா, எண்ணூர்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல. அது வந்து +2 +2 அது வரலாம் இருக்கு. அதில் தான் சேர்த்துருவாங்க. அது கவர்மெண்ட் ஸ்கூல் தான். இப்ப படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, படிக்கிறாங்க. நல்லா ஏதோ முடிஞ்ச அளவு நம்மளே நல்லா இல்லை விட நம்ம பிள்ளைங்களாவது படிக்க வச்சு ஏதோ ஒரு அடுத்து இது ஏதோ ஒரு கூலி வேலைக்காவது போகணுன்ற ஒரு சூழ்நிலை. ஒரு +2 வரைக்கும் படிக்கிறது போராடி கடலில் போராடி நாங்கள் அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இங்க உள்ள நம்ம ஊருக்குள்ள இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூலு ஒன்று இருக்குது, 8ஆம் கிளாஸ் வரைக்கும் இங்கே இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து +2 வரைக்கும் நம்ம எண்ணூர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அங்கே இருக்குது. அதான் சரி சரி, அதுதான். நம்ம ஆனால் ஊருக்குள்ள வந்து ஹையர் செகண்டரி எஜுகேஷன் வரல. இல்லை. நெட்டுக்குப்பம் பெண்கள் குடும்பத்தின் முதுகெலும்பாக உள்ளனர். அவர்களின் மீன் சந்தையில் மீன் விற்பனை செய்வதோடு குடும்பத்தை சுமந்து செல்கின்றனர். சமூகத்தில் பெண்களின் பங்கு மறுக்கப்பட முடியாத ஒன்று. சமீப காலங்களில் சுய உதவி குழுக்கள், சிறுகடன் திட்டங்கள் மற்றும் தொழிற்பயிற்சி மூலம் பெண்கள் தன்னம்பிக்கை பெறுகின்றனர். அந்த முறை வருது பார்த்தீங்களா, அங்கே போய் நிற்கிறான் மீன், அங்கதான் போய் பிடிக்க முடியுமா? இல்லைன்னா தெரியாதவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் அங்கங்க போட்டு பிடிச்சிட்டு 150 வித்து வயிற்ற கழுவிக்கிறாங்க. அது 150 வித்து ஒரு குடும்பம் ஓடுமா? கல்வி மற்றும் திறன் வளர்ச்சியில் பெண்களுக்கு ஆதரவு அளிக்கப்பட்டால் அவர்கள் குடும்பத்தையும் சமூகத்தையும் முன்னேற்றும் சக்தியாக மாற்றுவார்கள். முடிவுரை.
நெட்டுக்குப்பம் கடலை வாழ்வாதாரமாக கொண்ட மக்களின் உறுதியான சமூகமாக திகழ்கிறது. பல சவால்கள் இருந்தாலும் அவர்கள் நம்பிக்கையுடன் முன்னேறி வருகின்றனர். பாரம்பரியம், கடின உழைப்பு, கல்வி ஆர்வம் மற்றும் சமூக ஒற்றுமை ஆகியவை இந்த கிராமத்தின் வலிமை. அரசு, சமூக அமைப்புகள் மற்றும் மக்களின் இணைந்த முயற்சியால் நெட்டுக்குப்பம் எதிர்காலத்தில் முன்னோடி கடல்சார் சமூகமாக திகழும். கடலின் அலை போலவே இக்கிராமத்தின் வாழ்வும் என்றும் நிலை பெறும்.